அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இன்று நான் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விசுவாசி ஐப்பசி 19 இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் நவம்பர் 5, 2025. இன்று பௌர்ணமி கொண்டாடப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் பௌர்ணமி கிரிவலம் செல்றவங்க மாலை 7:27 வரையும் கிரிவலத்தை முடிச்சுக்கணும். அப்போ தான் அந்த பௌர்ணமியுடைய அற்புதம் பலன்களை உங்களால் பெற முடியும். அதே போல் இன்று அண்ணா ரிசேக பெருவிழா கொண்டாடப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று காலை 10:14 வரை அஸ்வினி, பின்பு பரணி. திதி இன்று மாலை 7:27 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. யோகம் வந்து இன்று மரண யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் அஸ்தம், சித்திரை. ராசி பார்த்திங்கன்னா கன்னி, துலாம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்குனத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கன்னி ராசி கன்னி லக்கணும், துலா ராசி துலா லக்கணும். இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கருத்தில் கொண்டு விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9:15, 10:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல காலை 10:45, 11:45, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் அற்புதமான பலன்களை பெற முடியும். அது கூட சேர்த்து சுபகாரியை பயன்படுத்தினா இன்னும் அற்புதம். இன்று புதன்கிழமை என்பதால் புதன் பகவான் தான் இன்றைய கதாநாயகன். அவரே ஓரநாதன். புதன் வர பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. புதன் வரைக்கும் அடுத்து வர சந்திர வர வரும், அதுக்கு முன்னாடி வர சுக்கிர வர வரும். இந்த 3 வாரங்களை பயன்படுத்தி இந்த நாளை நீங்கள் ஜெயிக்கலாம். ராவு காலம் மதியம் 12 to 1:30. யமகண்டம் மாலை 7:30. யமகண்டம் காலை 7:30 to 9. குளிகை காலை 10:30 to 12. சூளம் வந்து வடக்கே. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கு ஏற்றணும். குளிகன்னா மாந்தின்னா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.